எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். சார் வணக்கம். அண்ணாவுக்கு கூட்டம் வந்தது, எம்ஜிஆருக்கு கூட்டம் வந்தது. ஆனா அந்த மாதிரி தன்னெழுச்சியான கூட்டம் தாவேகா தலைவருக்கு தான் வருது. மு.க.ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களுக்கு கூட இந்த கூட்டம் வரலன்னு சொல்றாங்க. அது அப்படித்தானே சொல்லணும். யாருக்குமே வரல, இவருக்கு மாத்திரம் தான் வந்து. அதுக்கு தான் நீங்க இருக்கீங்க. இப்படி எல்லாம் விளம்பரம் பண்ணி தானே ஒவ்வொரு ஆளையும் தூக்கி விடணும். இதே தாங்க ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி விஜயகாந்த் பத்தி சொன்னீங்க. நம்பினாரு, மக்கள் நல கூட்டணின்னு வச்சாரு. உங்க பேச்சை கேட்டுக்கிட்டு உங்க மாதிரி நீங்க எல்லாம் ஏற்றி விட்டது நம்பிக்கிட்டு திருமாவளவன், வைகோ, கம்யூனிஸ்டுகள் அத்தனை பேரும் போய் அவர்கிட்ட சேர்ந்தாங்க. எலெக்ஷன் என்னாச்சு? எத்தனை சீட் ஜெயிச்சாங்க? நீங்க பண்ண கூத்துலதான் அவர் விஜயகாந்த் அதை நம்பிதான் கடைசிட்டு அவரே தோத்தாரு. மனசு உடைஞ்சு சேர்த்து போனாரு. இன்னைக்கு பண்ண புண்ணியம் ஒரு தலைவரை இப்போ அடுத்த அப்படி விஜய் மேல குறி வச்சிருக்கீங்க. பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணாதான் அவரும் ஒரு வழி ஆவார். அவர் விஜயகாந்த், இவர் விஜய், அவ்வளவுதான் வித்தியாசம். முடிவாக தான் இருக்கு. கூட்டத்தை வச்சுக்கிட்டா கிட்ட கதை சொல்லாது. பார்த்தவன் 52ஆம் வருஷத்து எலெக்ஷன்ல இருந்து பார்த்தவன் என்னன்னு தெரியும். தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதிமுக எல்லா இடத்துலயும் வலுவிழுந்து போறாங்க. கொங்குதான் அதிமுகவின் கோட்டைன்னு சொன்ன இடத்துல செங்கோட்டையன் அவர்கள் வந்து வெளியேற்றப்பட்டு இருக்கிறார். அப்படியெல்லாம் பார்க்கும்போது திமுகவை எதிர்க்கும் சக்தியாக டிவிக்கு மாறுகிறதோ என்ற ஒரு பிம்பம் இருக்கு. சொல்லுங்க, எத்தனை எலெக்ஷன் நின்னார்? நீங்க தான் ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் விஜயனுடைய வெற்றியை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம்ல. ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் எத்தனை லட்சம் ஓட்டு வாங்கி இருக்கிறாரு, எத்தனை தொகுதிகளை வின் பண்ணி இருக்காரு, எத்தனை பேர் அவர் கட்சியில எம்எல்ஏவா இருக்காங்க, எத்தனை பேர் நாடாளுமன்ற உறுப்பினர்களா இருக்காங்க. இவ்வளவு பேர்பட்ட ஒரு கட்சி நிரூபிச்சிருக்கிற கட்சியை வந்து திமுக தோக்கடிக்காதுன்னா என்ன இருக்குது? தாவேகால பாத்தீங்கன்னா ஒரு 30 எம்பிக்கள் இருக்காங்க, 100 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அப்படி இருக்கிற கட்சி எப்படி ஜெயிக்காம போகும்? எத்தனை எலெக்ஷன்ல நின்றுட்டாரு விஜய்? அத்தனையிலையும் எப்பேற்பட்ட வெற்றி! ஒவ்வொரு தேர்தலையும் பல லட்சக்கணக்கான ஓட்டுகளை வாங்கியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் ஜெயிக்காம இருப்பாரு? சொல்லிட்டீங்க, அதை கேட்டுக்க வேண்டியது. சார், திமுக முப்பெரும் விழாவில் வந்து மதிய வேலையில நடந்த அங்க இருக்கக்கூடிய இந்த சேர்கள் எல்லாம் போட்டோ எடுத்து பாருங்க. மதிய வேலையில வந்து திமுக கூட்டத்துக்கு ஒரு கூட்டம் கூட இல்லை. ஆனா தாவேகாவிற்கு மதியத்துல கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருந்திருக்காங்க. போட்டோஸ் அதான் நான் தான் சொல்றேனுங்களே. நீங்க ஆதி காலத்து முடிச்சனா இருக்கிறீங்க, ராமர் காலத்துல இருக்கிறீங்க, பிஜேபியை சேர்ந்தவரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நாகரிக உலகத்துக்கே வரல. இந்த போட்டோ வேணும்னாக்க எடுத்து கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை. போட்டோஷாப் பண்ணா முடிஞ்சு போகுது. அங்க எவ்வளவு கூட்டம் இருந்ததுன்னு அங்க இருக்கிற மக்களுக்கு தெரியும். மீடியாவை பார்த்து யாரும் இப்ப ஏமாறல, அதை ஞாபகம் வச்சு. அப்படியெல்லாம் இருந்தாக்கா தினசரி என்ன வந்து பேட்டி காட்டுறீங்க. உலக தலைவனா வந்துருக்கணும். தெருவில் போனா அடையாளம் தெரிஞ்சதுக்கு ஆளுங்க. அவ்வளவுதான் காந்தராஜ். கேஸ் வேணா போட்டார். அப்புறம் இது ஒரு காமெடி பீஸ் அப்படி சொல்லி விட்டுட்டார். இந்த சேரெல்லாம் காலி சேரை வந்து எடுத்து போடுறது பெரிய கஷ்டமா இருக்கு. அங்க எவ்வளவு பேர் இருந்தாங்கன்னு அந்த ஊருக்கு தெரியும். விஜய்க்கு இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டினீங்களே. திருமாவளவன் வந்து ஒரு மீட்டிங் நடத்தினார் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி. இதே போல 3 பங்கு கூட்டம் கூடுச்சு. அவர் ஒன்றும் சினிமா நடிகர் இல்லை, வேற வெளியிட்டீங்களா? எவ்வளவு அமுக்கமா உட்காந்துருந்தீங்க. ஒரு நடிகை உடனே பல்ல கட்டிட்டு போயிட்டீங்க. டெய்லி இதை வந்து திமுக பயந்துருச்சு, திமுக தான் ஒண்ணுமில்லன்னு இருக்கீங்களா? அப்புறம் என்னத்துக்கு திமுக பயந்துருச்சுன்னு எதுக்கு சொல்றீங்க? உங்க கணக்கு பிரகாரம் திமுக ஒண்ணும் இல்லை, கூட்டமே இல்லை, ஈக்காக்கா இல்லாத அந்த கட்சிக்கு ஏன் தாவேக்கா ஒப்பிடுறீங்க? எதுக்காக ஒப்பிடுறீங்க? அதான் ஒண்ணுமே இல்லைன்னு தான் நீங்க தான் சத்தியம் பண்ணிட்டீங்களா? காலிச்சார் சார், பாருங்க சார், ஸ்டாலினுக்கு ஆளே இல்லை சார் எல்லாம். அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? அப்புறம் என்னதுக்கு அண்ணா படத்தையும் பெரியார் படத்தையும் வச்சுக்கிட்டு மீட்டிங் போடுறீங்க? வெறும் ஊடகத்துல வர செய்தியை மட்டும் பார்க்காதீங்கன்னு சொல்றீங்க. ஊடகத்துக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு 1000 தடவை சொல்றேன். உங்களால ஒருத்தனை வந்து பிரபலப்படுத்த முடியும். சார், போன சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா திணறிய திருச்சி, திக்குமுக்காடும் திமுக கோட்டையில் வந்து கூட்டம் அப்படியெல்லாம் வந்து ஃபுல்லா தம்னையிலே வந்து பரபரப்பா இருந்தது. அதைத்தாங்க நான் சொல்றேன். 5 மணி நேரம் திமுக தான் ஒண்ணு இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்புறம் என்னத்துக்கு அவரை கண்டு பயப்படுறீங்க? விஜய் தான் தலைவர் ஆயிட்டாரு. எலெக்ஷன் நிக்க சொல்லுங்க. குறைஞ்சபட்சம் அவர் கட்சி தேர்தல் நடத்த சொல்லுங்க. பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களுக்கு ஒரு தேர்தல் நடத்த சொல்லுங்க. ஒரு தேர்தலையும் அதை பார்க்க சொல்லுங்க. ஒரு படத்துக்கு 150 கோடி ரூபாய் வாங்கினவர், இதெல்லாம் ஒரு பெரிய செலவா அவருக்கு? உங்களையெல்லாம் வாங்குறதுல பெரிய கஷ்டமா? அவ்வளவுதான். அதை போட்டுக்கிட்டு திமுக தான் ஒண்ணு இல்லைன்னு சத்தியம் பண்றீங்களா? உங்களுக்கு அந்த நல்லா தெரியுது ஒண்ணுமே இல்லை. ஸ்டாலினை பார்க்கறதுக்கு ஒரு நாய் கூட வரல. அந்த அளவுக்கு ஸ்டாலின் பாவம் தெருவில் போறாரு, அம்போன்னு போறாரு, அனாதையா போயிட்டு இருந்தாரு பாவம் அப்படின்னு சொல்லி காலிச்சாரெல்லாம் போடுறீங்க. அப்படிப்பட்ட ஆளை கண்டு
பெரிய உலகத்துக்கு புட்டின் பார்த்தா பயப்படுறாரு, ட்ரம்ப் கேட்டா நடுங்கிறாரு, அமித்ஷா வந்து வீட்டு பக்கத்துலயே உட்காந்துருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு ஆளு என்னத்துக்கு திமுக பத்தி பயப்படுறாரு? நீங்க என்னத்துக்கு அதுக்கு விளம்பரம் கொடுத்துட்டு இருக்கிறீங்க? அதான் திமுக தான் ஒண்ணு இல்லையே, என்னத்துக்கு பேசுறீங்க? ஆக உங்களுக்கு உள்ளுக்குள்ளார உதைக்குது. பொய் பேசுறமேன்னு உங்களுக்கே பழனிசாமி மாவுடி போட்டு வந்த மாதிரி, அமித்ஷா பார்த்த பழனிசாமி மாதிரி. சார் 6 கிலோமீட்டர் கிடக்கிறதுக்கே 5.5 மணி நேரம் ஆகிருக்குன்னா அது வந்து எப்படி சார்? ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சொல்றேன், நீங்கெல்லாம் சின்ன பசங்க. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்ச உடனே மதுரைக்கு முதல் முறையா போறாரு. அதிமுக ஆரம்பிச்ச உடனே ட்ரெயின்ல போறாரு. ட்ரெயின் கிளம்பிடுச்சு. 6 மணி நேரத்துல போகணும். ராத்திரி தான் போச்சு. சின்ன சின்ன ஸ்டேஷன்ல எல்லாம் ரயில் நிற்கி மக்கள் எழுச்சி. அப்ப இருந்த ஒரு 3%காரர் ஒரு பத்திரிக்கை, ஒரு குரல் கொடுக்குற பத்திரிக்கை, அவர் என்ஜின் டிரைவர் கிட்ட கேட்கிறாரு, எம்ஜிஆர் மனசு வைத்தால் தான் நாங்கள் மதுரை போய் சேர முடியும். என்ஜின் டிரைவர் ஏக்கத்தோடு பேச்சு அப்படி எல்லாம் போட்டு செய்தி போட்டார். என்ன பண்ணாங்கன்னா, ஆளே இல்லாத ஸ்டேஷன்ல வண்டி நிக்குது. எப்படிடா நின்றுச்சுன்னு கேட்டாங்க. வண்டிக்குள்ளார இவங்க ஆளுங்களே ஏத்திக்கிட்டு இவங்களே சங்கிலி பிடிச்சி இழுத்து வண்டியை நிறுத்தி 6 வண்டியை எடுத்துட்டு போனாங்க. கூட்டம் இது பண்ணாங்க. அதை கேட்ட உடனே தான் அந்த குரல் எழுப்பின ஆசிரியர்கள்லாம் புரிஞ்சுது. சசிகலா பரப்பன அக்ரகாரத்திலிருந்து வெளியில வர்றாங்க விடுதலையாய். பெங்களூர்ல இருந்து இது போயஸ் அந்த இதுக்கு அவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு ராத்திரி ஆச்சு. 21 மணி நேரம். கூட்டம் வழியெல்லாம் நின்றுச்சு. இதெல்லாம் சொல்லும் போது எனக்கு நம்ம தாவேக்காவும் அதோட சேர்ந்ததுதான் எனக்கு. இதெல்லாம் உங்களுக்கும் சொல்றேன், தெரிஞ்சுங்க. அதனால இதெல்லாம் வச்சுக்கிட்டு சொல்லிட்டு இருக்காரு. 150 கோடி ஒரு படத்துக்கு வாங்கினவர்கிட்ட 50 படத்துல நடிச்சவர்கிட்ட எத்தனாயிரம் கோடி இருக்கும். அதுல ஒரு கொஞ்சோண்டு செலவு பண்ண அந்த கூட்டம் வந்துடுறது. ஈவன் மேனேஜர்கிட்ட சொன்னா ஆளை கூட்டு வந்துடுறாங்க. என்ன பெரிய விஷயம்? இதெல்லாம் சொல்லி உங்களை திருப்திப்படுத்திங்க. எங்களுக்கு அதை பத்தி ஆட்சேபம் இல்லை. விஜய்க்கு நான் சொல்ல வேண்டியது, இப்படித்தாங்க விஜயகாந்தை ஏத்துனாங்க, இப்படித்தான் ரஜினிகாந்தை ஏத்துனாங்க. ரஜினிகாந்த் சாமர்த்தியமா தப்பிச்சு ஓடி போயிட்டாரு. விஜயகாந்த் மாட்டிக்கிட்டு செத்து போயிட்டாரு. தம்பி நீ சின்ன பையனாரு, ஜாக்கிரதையா இருக்கு, அவ்வளவுதான் சொல்லலாம். இப்படி கூடுற கூட்டத்தெல்லாம் பார்த்துதான் திமுக வந்து தாவேக்காவுடைய எந்த நிகழ்வுக்குமே அனுமதி கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அடுத்த இது இவர் வர்றாரா, இவரை கண்டு பயந்துட்டாங்க, அதனால தடுத்து நிறுத்திட்டாங்க. எந்த கூட்டத்துக்குமே வந்து சில விதிமுறைகள் இருக்குது. எல்லா சாமிக்கும் ஊர்வலம் போறீங்க, எதுக்காவது தடை விதிச்சு ஏதாவது ரகலை பண்றாங்களா பார்த்திருக்கீங்க? விநாயகர் ஊர்வலத்துக்கு மாத்திரம் நடக்கும். ஏன்னா அதில் அரசியலை பண்ணுவாங்க. மசூதி இருக்கிற பக்கமா போவாங்க, கலவரம் உண்டாக்குறது. அப்போ வந்து அந்த ஆட்சியர் வந்து நிறைய இது பண்ணுவாங்க. RSS ஊர்வலம் வந்ததுங்க, அனுமதி மறுத்தாங்க, கோர்ட்டு தடை விதிச்சது. அது மாதிரி இவங்க இந்த மாதிரி நீங்க எல்லாம் ஏற்றி விட்டு இதெல்லாம் பொதுமக்கள் சொத்துக்கு சேதம் விளைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. உங்களுக்கு அந்த பயம் இருக்குது இல்லை? இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ரேம்ப் வாக்குல வந்து இப்ப கிரீஸ தடவை வச்சுக்கல, தொண்டர்கள் வந்து உங்களை அடிச்சிருவாங்கிற பயத்தில் தான் இப்ப இது பண்ணீங்க. ஆக உங்களுக்கே உங்க தொண்டர்களை கட்டுப்படுத்த முடியாது, வயலண்டா போறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்ற பயம் உங்களுக்கே இருக்குல்ல. போலீஸா வந்து கிரீஸ் தடவுனாங்க, உங்க கட்சி தானே தடவுச்சு. ஆக உங்க தொண்டர்கள் யாரு? அப்படிப்பட்ட வன்முறையாளர்கள் நீயே ஒத்துக்கிற. அதனாலதான் இவ்வளவு கைது பண்றாங்க. அது திமுக சொல்லிச்சுன்றீங்க. உங்க அதான் நான் தான் சொல்றேன், திமுக தான் ஒண்ணுமில்லாத கட்சி, ஏன் பயப்படுறீங்க? நீ என்ன தடை போடுறது? நான் வருவேன்னு சொல்லி தடை மீறி வர வேண்டியதுதான். தைரியம் இல்ல, தடை மீறதுக்கு தைரியம் இல்லை. விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து பார்த்தாங்களாம், ஒரு இடத்துல மக்கள் கூட்டம் அப்படியே அபரிமிதமா இருந்தது. என்னடான்னு பார்த்தாக்கா விஜய்க்கு கூட்டின கூட்டம். உடனே அன்னைக்கு இருந்த ஜனாதிபதி கிட்ட பேரை மறந்துட்டேன், அவர்கிட்ட இந்தியாவில் தமிழ்நாடுங்கிற ஒரு இடத்துல ஒரு நடிகருக்கு கூட்டின கூட்டம் ஸ்பேஸ் ஷிப்ல இருந்து தெரிஞ்சது அப்படின்னா விட்டுக்க வேண்டியதுதான். காதுல பூ சுத்துறீங்க, எடுத்து போட்டுக்க வேண்டியதுதான். விடுங்க. நடிகருங்கிற முறையில என்னென்ன கதை உண்டை விட்டு ஆட்டிக்கிட்டு போங்க. கெட்டிக்கார பொழுது 8 நாள்ல தெரியும். ஐயா திருப்பி உங்களுக்கு சொல்றேன், அவர் தான் திமுக ஒண்ணுமில்லாத கட்சின்னு ஆனதுக்கு பிறகு என்னத்துக்காக திமுக கண்டு பயப்படுறீங்க? ஏன் விஜய் தூங்க மாட்டேங்கிறாரு? எதுக்கு எடுத்தாலும் திமுக என்ன தாக்கிடுச்சு, திமுக என்ன தூக்கத்திலேயே அல்லு மகள். திமுக காரன் கூட திமுக பத்தி இவ்வளவு பேசுனதுல உங்களோட தாவேகா காரன் பேசணும். அந்த அளவுக்கு அரண்டு போய் கிடக்குறேன், மிரண்டு போய் கிடக்குறேன், உதறி போய் கிடக்குறேன், ஜண்டி கட்டு போய் கிடக்குறேன். திமுக நான் பேரை சொன்னாவே பயப்படுறேன். என்ன தடுக்க பாக்குறாங்க, என்ன ஓடிக்க பாக்குறாங்க, சாகடிக்க பாக்குறாங்க, இன்னும் பேச்சு ஓட மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க. மைக்க கட்டு போச்சு தெரியுமில்ல? எதனால கட்டுச்சு தெரியுமா? திமுக தான் காரணம். அதான் சொல்லிதான் தப்பிச்சுங்க. மனப்பாடம் பண்ணது மறந்து போச்சு.
கேக்குதாங்கிறார், மைக்கில் பேசுறது கேக்குது. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கிறார், கேக்குதாங்கிற கேக்குது. மனப்பாடம் பண்ணது வருது, மைக் கட்டு போச்சுன்னு கூப்பிட்டு போயிட்டாரு. அரியலூர் போறதுக்குள்ளார எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு போறாரு. அடுத்த இடத்துல பேசல, அங்கேயும் 1.5 நிமிஷம் தான் பேச. ஒரு சின்ன ஒரு இது கேட்கிறேன், ஒரு வேளை திமுக உங்க இஷ்டத்துக்கு நடத்துன்னு சொல்லிட்டாங்க, உங்க கதி என்ன? ஏற்கனவே சரத்குமார் அந்த மாதிரி மாட்டிட்டு முடிச்சாருங்க, நடிகர் சரத்குமார். அவர் ஒரு கட்சி வச்சிருந்தார், தெரியுமில்ல. கூட்டணிகள் 40 இடங்களுக்கு குறைவாக, 40 இடங்கள் எங்களுக்கு வேண்டும், குறைவாக கொடுத்தாலும் நான் கூட்டணி விட்டு வெளியேற மாட்டேன். 40 இடம் தான் இருக்குல்ல, வச்சுங்க அப்படின்ட்டு சீட்டு கொடுத்துட்டாங்க. 40 நிக்கிறதுக்கு கேண்டிடேட் இல்லை, வேண்டாம் சீட்டு கொடுத்துட்டாங்க. டைம் கொடுத்துட்டா நீ பேசுறது ஒரு சப்ஜெக்ட் இருக்குதாப்பா, டெலிபிராம்டர் வச்சுட்டு பேசுறேன், அது ஒர்க் பண்ணல. உடனே ஏன்னா மேடையில வந்து அந்த இதை வைக்கல, போடியம் வைக்கல, உனக்கு பேச முடியல, நைசா மைக் கட்டு வச்சுட்டு போயிட்டேன். போடியம் வச்சாதான் நீ டெலிபிராம்டர் வச்சுட்டு நீ பேச முடியும், அது இல்லை. அங்க நைசா மைக் கட்டு போச்சு, திமுக ரிமோட்ல வந்து மைக்கை கட்டுட்டான்னு சொல்லிட்டேன், கேட்டுக்க வேண்டியதுதான். ஆக உனக்கு பாதுகாப்பா இருக்கிறதே திமுக தான். உன்னுடைய உணர்வுகளுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் பாதுகாப்பா இருக்கிறது திமுக தான். எவ்வளவு நாளைக்கு ஓட்டுவேன்னு பாருங்க. அடுத்த தடவை ஒரு தடவை ஜெயலலிதா அப்படிதான் ஒரு மீட்டிங்ல, மாங்கொல்லையில பேசின மீட்டிங்ல இங்கிலீஷ்ல 4 வார்த்தை பேசிச்சு. நம்ம ஊருக்காரன் தெரியாதா, இங்கிலீஷை பேசிட்டா உடனே மிச்சலாட்டி அம்மா என்னம்மா இங்கிலீஷ் பேசிட்டாங்க. கண்டினியூஸா 3 மீட்டிங்ல பேசி 3ஆம் மீட்டிங்ல சொன்னா போதுமாவும் இங்கிலீஷ்னா கூட்டம் ஆடி போயிடுச்சு. ஏன்னா எழுத்து பேசினாக்கா நம்மளுக்கு திருப்பி பேச வர்றாரு. ஏதோ விஜய் மாதிரி தான், மனப்படம் பண்ணிட்டு வர்றது தான். அது ஆடி போச்சு. அதுக்கப்புறம் இந்த இங்கிலீஷ்ல பேசுறது இருந்துச்சு. இதெல்லாம் வந்து சினிமாக்காரங்களுக்கு இதெல்லாம் சகஜம். நீங்களும் ஏதோ சொல்றீங்க. ஒன்று சொல்றேன், தாவேக்காவை வந்து ப்ரமோட் பண்றதா சொல்லி திமுகவுடைய சக்தியை நீங்க திருப்பி வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. திமுக நடிச்சா தாவேக்காவை உண்டையெல்லாம் பண்ணிடுங்கிறத தான் நீங்க திருப்பி சொல்றீங்க. அதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். நிச்சயமா சார், தற்கால அரசியல் சூழ்நிலை இருக்கக்கூடிய பல்வேறு கேள்விகளுக்கு மிக தெளிவா சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு காணொலியில சந்திப்போம்.